சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப சத்யா பாத்தீங்கன்னா, அந்த சிந்தாமணியோட வீட்டிலேயே தங்குறாப்ல அப்படிங்கிறத நினைச்சு, இந்த பக்கம் சத்யாவோட அம்மாவும், மீனாவும் கவலைப்படுறாங்க. ஆனா நம்ம முத்து இருந்துகிட்டு, நமக்கு என்ன தேவை? சத்யாவும், அவன் மனைவியும் சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு தான் நமக்கு முக்கியம். அவன் எங்க இருந்தா என்ன? அவன் சந்தோஷமா ஜாலியா இருக்கான்ல, அதுதானே நமக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான், அவங்க 2 பேரும் ஆமால்ல, நமக்கும் அதுதானே முக்கியம் அப்படின்னு அந்த விஷயத்த விட்டுர்றாங்க. ஸோ இப்ப முத்துவும், மீனாவும் மீனாவோட வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கல்யாணம் அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவோட அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆகாதீங்க. எனக்கு வேற யாரோடலயும் இல்ல. உங்க பொண்ணு மீனாவோட தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லி, பாட்டி விஷயத்த சேர்ந்து முத்துவும், மீனாவும் சொல்றாங்க. ஸோ இப்ப கல்யாண பேச்சு பேசுறதுக்காக வர சொல்லியிருக்காங்களாட்டுக்கு, அதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மனோஜ் கனகா வீட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா? அங்க கனகாவோட அம்மா ஏற்கனவே இந்த மாதிரி கொடைக்கானல்ல எனக்கு நெறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்க பேர்ல எழுதி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லுது. அதோட மதிப்பு 20 கோடி வரும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனோஜ் அப்படியே பாத்தீங்கன்னா, "அன்பே வா எம்ஜிஆர் மாதிரி புதிய வனம்" அப்படிங்கிற பாட்ட பாடிக்கிட்டு இருக்கிறாப்ல கொடைக்கானல்ல இருந்து. அது அவரோட கற்பனை தான். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொன்னு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நல்ல நாளு. அதனால இன்னைக்கே என் பொண்ணுக்கும், உங்களுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன போடுது. ஸோ மனோஜுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. உடனே ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, 2மே நல்ல விஷயம் தானே. உங்களால முடியலன்னா என்ன, ரூமுக்கு போயிட்டு பேசாம படுத்து தூங்கிடுங்க. அங்க என்ன நடந்ததுன்னு வெளியில இருக்கிறவங்களுக்கா தெரிய போது, கேட்டா முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு பொய்ய சொல்லிடுறாப்ல. மனோஜும் அதே மாதிரி போயிட்டு ரூமுக்குள்ள கனகாவோட கேம் விளையாண்டுட்டு இருக்கிறாப்ல பலூன் எல்லாம் ஊதிக்கிட்டு. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே இங்க விஜயாவை காமிக்கிறாங்க. மனோஜ்னு கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. ஸோ மனோஜும் அங்கதான் இருக்காப்ல. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு மனோஜுக்கு பாத்தீங்கன்னா, திரும்பியும் மலேசியாவுல இருந்து ஒரு பொண்ண பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. ஏற்கனவே ரோகிணி நான் மலேசியாவுல இருந்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு பொய் சொல்லி தானே மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இப்ப மறுபடியும் எங்க ஏமாந்து போயிட போறாங்க அப்படின்னு எல்லாருமே கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த விஜயா இருந்துகிட்டு, நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா, நல்லா விசாரிச்சுட்டேன். இவ உண்மையாலுமே மலேசியாக்காரி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.